பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியற்றவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் அறியாமல் இருக்கும் ஒரு வஞ்சகத்தை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நாம் யாரோ ஒருவரை மன்னிக்காமல் கசப்பை நமது இருதயத்தில் வைத்திருப்போம் என்றால் சாத்தானால் மோசம் போக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே அதன் அர்த்தம். எல்லாம் சரியாக இருப்பது போல தோன்றும். நாம் நமது ஆவிக்குரிய ஜீவியம் சரியாக சென்று கொண்டிருப்பதாக நாம் நம்புவோம். ஆனால் நமது இருதயம் ஒருவர் மேல் கோபத்தையும் எரிச்சலையும் கசப்பையும் வெளிப்படுத்தும் என்றால் நாம் நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழிப்புணர்வு அடைவது அவசியம். பிசாசானவன் நம்மை இருளுக்குள் தள்ளி ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மந்த நிலையை உண்டு பண்ணுவதற்கு இந்த மன்னியாமை என்ற ஆயுதத்தை நம்மில் உண்டாக்க போராடி கொண்டிருப்பான். பிசாசின் இந்த தந்திரத்தை அறிந்து இந்த விஷயத்தில் மன்னித்து கசப்பை இருதயத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். மற்றும் வேத வசனங்கள் சொல்லுகிறபடியோ பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறபடியோ செய்யாமல் கீழ்ப்படியாத நிலையில் இருக்கும்போதும் பிசாசானவன் நமது ஜீவியத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவான். ஜபம் இல்லாமலோ அல்லது ஜபத்தில் ஒரு மந்த நிலையையோ உருவாக்கி வேதத்தை பிரியத்தோடு வாசிக்க முடியாத ஒரு நிலையையும் உருவாக்கி விடுவான். கீழ்ப்படியாத பிள்ளைகளிடம் பிசாசானவன் கிரியை செய்வான் என்பதை எபேசியர் 2 அதிகாரம் 2 வசனமும் யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனமும் சொல்லுகின்றன. இதுவும் ஊழியந்தானே, பெரிய ஊழியமாக இருக்கிறதே என்று நம்மை எண்ணச் செய்து தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்ய விடாமல் ஊழியர்களை திசை திருப்புவதில் பிசாசானவன் மிகவும் தந்திரமுள்ளவன். இவைகளெல்லாம் அறிந்து உணர்ந்து ஜபத்தில் நமது சுய சித்தத்தை நிலைநாட்ட போராடாமல் கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அதை நிறைவேற்றி பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.